எல்லாமே அகல்மணி தம்பி செல்லு ஒரு ஒன்றும் அகல்மணி இல்லை ஒன்றும் அகல்மணி இல்லைங்க. ரெண்டு லைன் எனக்கு தள்ளுங்க. மே 18 சர்வதேச படுகொலை நாள். தமிழகத்தில் முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரில் வீரச்சாவடைந்த போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இன்றைய தினம் நினைவேந்தல் நிகழ்வு. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக தலைவர் எழுச்சி தமிழுடைய தலைமையில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு தொடங்குகிறது. இப்பொழுது அந்த களத்திலே இறந்து போன மாவீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நினைவு கூறும் வகையில் மலர் மாலை அணிவித்து Family.
நேரம் 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 அப்புறம் நாங்கள் ரிசல்ட் எடுத்து ரைட் சரி விடு போய் வரிசையில் சார்ந்த தோழர்களே, அனைவரும் அமைதி காப்போம், நேர் நின்று அகவணக்கம் செலுத்துவோம், சமூக இடைவெளியை கடைபிடிப்போம். தயவு கூர்ந்து தோழர்கள் கூச்சல் எழுப்பாமல் இறைச்சல் போடாமல் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மே 18 முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நினைவு கூர்ந்திடும் நாள். சர்வதேச இனக்கொலை நாளாக இந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து வருகிறோம். சிங்கள இனவெறி கும்பல் ஆட்சியினரால் படுகொலை செய்யப்பட்ட ஈழத்தமிழ் சொந்தங்கள் மற்றும் போராளிகள் அனைவருக்கும் ஒரு நிமிடம் அமைதி காத்து அகவணக்கம் செலுத்துவோம். மேலும் சில நொடிகள் அமைதி காப்போம். 11 ஆண்டுகளுக்கு முன்பு முள்ளிவாய்க்காலில் உலகமே வேடிக்கை பார்க்க படுகொலை செய்யப்பட்ட ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு, விடுதலை புலிகளுக்கு அகவணக்கம் செலுத்துவோம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில், முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் பலியான தோழர்களுக்கு, பலியான தோழர்களுக்கு, அப்பாவி தமிழர்களுக்கு, அப்பாவி தமிழர்களுக்கு, விடுதலை புலிகளுக்கு, விடுதலை புலிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். வென்றெடுப்போம், 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 வென்றெடுப்போம். சர்வதேச சமூகத்தின், சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவை வென்றெடுப்போம், நல்லாதரவை வென்றெடுப்போம், 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 வென்றெடுப்போம். ஐநா பேரவை, ஐநா பேரவை உள்ளிட்ட சர்வதேச, உள்ளிட்ட சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவை, சமூகத்தின் நல்லாதரவை வென்றெடுப்போம், 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 வென்றெடுப்போம். உலகத் தமிழர் ஒற்றுமையை, உலகத் தமிழர் ஒற்றுமையை, உலகத் தமிழர் ஒற்றுமையை, உலகத் தமிழர் ஒற்றுமையை வென்றெடுப்போம், 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 வென்றெடுப்போம்.
வென்றெடுப்போம் தமிழ் ஈழத்தை வென்றெடுப்போம் தமிழ் ஈழம் ஒன்றே இறுதியான தீர்வு என்று உலக மக்களுக்கு சர்வதேச சமூகத்திற்கு உணர்த்துவோம் வென்றெடுப்போம் சர்வதேச சமூகத்தின் நல்ல ஆதரவை வென்றெடுப்போம் ஈழத்தமிழ் மக்களின் மீட்சிக்கான ஒரே வழி ஈழத்தமிழ் மக்களின் விடுதலைக்கான ஒரே தீர்வு தமிழ் ஈழம் என்று உணர்த்துவோம் உலகத்திற்கு உணர்த்துவோம் வீர வணக்கம் முள்ளி வாய்க்கால் பேரவலத்தில் பலியான தமிழர்களுக்கு விடுதலை புலிகளுக்கு வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் ஈழம் வெல்லும் அதனை காலம் சொல்லும் ஈழம் வெல்லும் அதனை காலம் சொல்லும் இன்னும் ஒரு நிமிடம் அனைவரும் நமது உயிரைச் சுடரை ஏற்றி நிற்போம். எந்த நேரத்தில் நிற்கிறீங்களோ அந்த நேரத்தில் நாற்காலி போட்டு உட்கார்ந்து செய்யலாம். யாராவது ஒரு நாற்காலி கொடுத்துருக்கா குமார் அந்த நிற்கிற இடத்துல நிற்கட்டும். பூந்தவாடி நாற்காலி எடுத்து வரைக்கும் எல்லோரும் நிற்கிற இடத்துல அப்படியே உட்காந்து அப்படியே அந்த ஆர்டர் புரிச்சு அப்படியே உட்காந்து
உள்ள போவாது வெளியில் அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உலக தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மே 18 உலகமெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பெரும் துயரத்துடன் நினைவு கூர்ந்திடும் பேரவலம் நடந்தேறிய நாள். தமிழ் ஈழத்தில் முள்ளிவாய்க்கால் என்னும் இடத்தில் 2009ஆம் ஆண்டு
மே மாதத்தில் நடந்தேறிய கொடூரம் உலகத்தையே உறைய வைத்தது. ஜனநாயக சக்திகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஒன்றரை லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த நாளை சர்வதேச இனக்கொலை நாள் என விடுதலை சிறுத்தைகள் நினைவு கூர்ந்து வருகிறது. இன அழிப்பு நாள் என்றும் இனக்கொலை நாள் என்றும் உலகத் தமிழர்களால் நினைவு கூறப்படும் இந்த நாளில் முள்ளிவாய்க்காலில் பலியான தமிழ்ச் சொந்தங்கள் யாவருக்கும், விடுதலை புலிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். கொரோனா நெருக்கடியால் இதனை நாம் பெரிய நிகழ்வாக ஒருங்கிணைக்க இயலவில்லை. பரந்துபட்ட அளவில் பெருந்திரள் பங்கேற்கும் ஒரு வீரவணக்க நிகழ்வாக நடத்த இயலவில்லை. கடந்த ஆண்டு இதே நாளில் ஜூம் இணைப்பின் வழியாக நாம் இந்த இனக்கொலை நாளை நினைவு கூர்ந்தோம். இன்று கட்சியின் தலைமையகமான அம்பேத்கர் திடலில் தலைமையகத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் மட்டும் ஒன்று கூடி இந்த வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். மேதகு பிரபாகரன் அவர்களின் தலைமையிலான தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை சர்வதேச பயங்கரவாத இயக்கங்களுள் ஒன்று என பட்டியலிட்டு சர்வதேச அளவில் பயங்கரவாதத்தை ஒழிக்கிறோம் என்கிற பெயரில் தமிழீழத்தில் நடந்த தேசிய இன விடுதலை போராட்டத்தையும் சர்வதேச சமூகம் நசுக்கிவிட்டது. பெரும் துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் அதே வேளையில் அந்த துயரம் நிகழ்வதற்கான பின்னணி, வரலாற்று பின்னணி என்ன என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இளம் தலைமுறைக்கும் புரிய வைக்க வேண்டும். சிங்கள இனவெறி கும்பலுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் இடையிலான முரண்பாடுகள் சமூக தளத்திலும், அரசியல் தளத்திலும், பண்பாட்டு தளத்திலும், பொருளாதார தளத்திலும் ஏறத்தாழ அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக கூர்மையடைந்து வந்திருக்கின்றன. ஈழத்தந்தை செல்வா அவர்களின் தலைமையில் தமிழ் மக்களின் அறப்போராட்டம் வெறுமக்களை திரட்டி நடத்துகிற அறப்போராட்டம் சிங்கள இனவெறி கும்பலுக்கு எதிரான அறப்போராட்டம் 4 நூற்றாண்டு காலம் நடந்தேறியதை நாம் அறிவோம். 4 நூற்றாண்டு கால அறவழி போராட்டத்தின் விளைச்சலாக ஆயுதம் தாங்கிய குழுக்கள் ஈழத்தில் தலையெடுக்க தொடங்கின. பிறகு அடுத்த 4 நூற்றாண்டு காலம் ஆயுதம் தாங்கிய போராட்டமாக அவை பரிணாமம் அடைந்தன. தமிழ் மொழிக்கான உரிமை, தமிழ் இனத்திற்கான உரிமை, தமிழ் நிலத்திற்கான உரிமை, தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டுக்கான உரிமை என
ஒரு தேசிய இனத்தின் உரிமையை மீட்கும் போராட்டம் ஒரு தேசிய இன விடுதலை போராட்டமாக பரிணமித்தது. 4 நூற்றாண்டு காலம் உரிமை மீட்பு போராட்டமாக நடந்தேறியது. அடுத்த 4 நூற்றாண்டு காலம் தேசிய இன விடுதலை போராட்டமாக பரிணமித்தது. பல்வேறு போராளி குழுக்கள், ஆயுதம் தாங்கிய குழுக்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தன என்றாலும் கூட தமது அரசியல் சாதுரியங்களால், தொலைநோக்கு பார்வை கொண்ட அணுகுமுறைகளால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம்தான் இறுதி வரைக்கும் மக்களின் பேராதரவை பெற்று களத்திலே நிற்க முடியும். இந்த நிலையில்தான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் அபார வெற்றியை பொறுத்துக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத சிங்கள இனவெறி கும்பல் அவ்வப்போது ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் கூட சிங்கள இனவெறி அரசு என்கிற அந்த நிலையான கட்டமைப்பு ஈழத்தமிழ் சமூகத்திற்கு எதிராக, குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல் திட்டங்களை வரையறுத்தது. ஒரு அரசு என்கிற முறையில் பிற அரசுகளோடு எளிய வழியில் அணுக முடிந்தது. இலகுவாக உலக நாடுகளின் அரசுகளை அவர்கள் அணுக முடிந்தது. ஆட்சி நிர்வாகத்தை கையில் வைத்திருக்கிற காரணத்தினால், அரசியல் அதிகாரத்தை அவர்கள் கையில் வைத்திருக்கிற காரணத்தினால் பல்வேறு உலக நாடுகளோடு அவர்கள் இலகுவாக உறவை உருவாக்கி கொண்டதோடு மட்டுமில்லாமல் தமிழீழ விடுதலை போராட்டத்தை குறைத்து மதிப்பிட்டு அது ஒரு பயங்கரவாத நடவடிக்கை என்கிற அடிப்படையில் உலக அரங்கில் ஒரு பொய்யான தோற்றத்தை தமது அவதூறுகளின் மூலம் நிலைநாட்ட முடிந்தது. உலகத்தில் எத்தனையோ தேசிய இனங்களின் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. தேசிய இன விடுதலை போராட்டங்கள் பிற வல்லரசுகளால் ஆதரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஈழத் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை உலகில் எந்த ஒரு நாடும் அது தேசிய இனத்திற்கான விடுதலை போராட்டம் என்று அங்கீகரிக்க முடியாத அளவுக்கு சிங்கள இனவெறி கும்பல் தமது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பரப்பினார்கள், நிலை நிறுத்தினார்கள். அமெரிக்காவில் நடந்த இரட்டை கோபுரம் தகர்ப்பு, அமெரிக்கா மற்றும் அதன் அடிவருடி நாடுகள் ஒன்று சேர்ந்து சர்வதேச அளவிலான பயங்கரவாதத்தை ஒழிக்கப் போகிறோம் என்கிற அடிப்படையில் ஒரு கூட்டு அமைப்பை உருவாக்க முடிந்தது, கூட்டு முயற்சியை மேற்கொள்ள முடிந்தது. அதன் அடிப்படையில் தான் தோழர்களே, இரட்டை கோபுர இடிப்புக்கு, தகர்ப்புக்கு காரணமான அல்-கொய்தா இயக்கத்தை மட்டுமின்றி அதை போன்ற பயங்கரவாத இயக்கங்கள் எவை என்று அடையாளப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் 20க்கும் மேற்பட்ட இயக்கங்களை அடையாளப்படுத்தி அவற்றை அழித்தொழிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் அமெரிக்காவின் தலைமையிலான நாடுகள் முனைப்பு காட்டின. அந்த பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலில் மிகவும் சாதுரியமாக, வெற்றிகரமாக சிங்கள இனவெறி கும்பல் விடுதலை புலிகளையும் இணைத்து விட்டார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழ் மக்களின் பேராதரவை பெற்ற ஒரு மக்கள் இயக்கம் என்கிற நிலையில் இருந்து மாற்றி அவர்கள் ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்தினாலும் அது ஒரு விடுதலைக்கான போராட்டம், தேசிய இன விடுதலைக்கான போராட்டம் என்கிற கருத்தில் இருந்து முற்றாக மறைத்து ஒரு ஆயுதம் தாங்கிய குழு அங்கே வன்முறையை திட்டமிட்டு நடத்துகிறது. உலகளாவிய அளவில் பயங்கரவாத இயக்கங்களோடு தொடர்பு வைத்திருக்கிறது. உலகளாவிய அளவில் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. தமிழ் இளைஞர்களை, சொல்லப்போனால் பருவத்தை எட்டாத இளம் பிஞ்சுகளை படை வீரர்களாக்கி பயிற்சி அளித்து பாழ்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட அவதூறுகளை எல்லாம்
உலகம் முழுவதும் அவர்கள் பரப்பியதன் விளைவாக அல் கொய்தா போன்ற பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலில் தமிழீழ விடுதலை புலிகளையும் சாதுரியமாக இணைத்து விட்டார். அதன் பின்னர் தான் தமிழீழ விடுதலை புலிகளின் நடவடிக்கைகள் ஒடுக்கப்பட்டன. தமிழீழ விடுதலை போராட்டத்தின் போக்கு வீரியம் இழக்க தொடங்கியது. அதன் பின்னர் தான் சிங்கள இனவெறி அரசு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை மக்களிடமிருந்து நாங்கள் அந்நியப்படுத்துகிறோம், அப்புறப்படுத்துகிறோம், அது ஒரு பயங்கரவாத இயக்கம், ஆகவே அதை அழித்தொழிக்க முயற்சிக்கிறோம், அதற்கு அனைத்து நாடுகளும் அனைத்து தரப்பாரும் ஆதரவளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உத்தியை வகுத்து அவர்கள் சொல்லுகிற அந்த இறுதி போரை பிரகடனம் செய்தார். போர் என்றால் சமமான இரண்டு பலசாலிகள் மோதிக்கொண்டால் அதற்கு பெயர் போர். வலிமை குன்றியவர்களோடு, எண்ணிக்கை பலம் குன்றியவர்களோடு, ஆட்சி அதிகாரம் இல்லாதவர்களோடு ஒரு அரசு அனைத்து படை வலிமையோடு மோதுகிறது என்றால் அதற்கு பெயர் ஒடுக்குமுறை என்றுதான் பெயர். ஆகவே அங்கு நடந்தது போர், இறுதி போர் என்று சொல்லுவதில் முரண்பாடு இருக்கிறது. தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை போராட்டத்திற்கு எதிரான அரச பயங்கரவாத ஒடுக்குமுறைதான் அங்கே நிகழ்ந்தது. சிங்கள இனவாத அரசு தம்முடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இந்தியாவை மட்டுமல்ல தோழர்களே, அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், தெற்காசிய நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற எண்ணற்ற பல வல்லரசுகளை எல்லாம் தனக்கு ஆதரவாக திருப்பிக் கொண்டது. அமெரிக்காவுக்கும் அதில், சீனாவுக்கும் அதில் பெரும் பங்கு உண்டு. இந்த போராட்டம் தொடங்கிய காலத்திலிருந்து அமெரிக்கா சிங்கள இனவெறி கும்பலுக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடைபெறுகிற ஏகாதிபத்திய பனிப்போர் இலங்கை விவகாரத்தில் இரண்டு நாடுகளுமே தலையிடக்கூடிய வகையிலான போக்கை உருவாக்கியது. ஆகவே இந்த பிரச்சனை என்பது சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்குமான பிரச்சனையாக இல்லாமல், அல்லது இலங்கை அரசுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான முரண்பாடாக மட்டுமே இல்லாமல், அல்லது தெற்காசிய பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலான பிரச்சனையாக மட்டுமில்லாமல் இது ஒரு சர்வதேச சிக்கலாக மாறிவிட்டது. சர்வதேச சமூகத்தின் பிடிக்குள் இந்த பிரச்சனை சிக்கிக் கொண்டது. ஈழத்தில் நடக்கிற அனைத்துக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளும் பொறுப்பு, சீனாவுக்கும் பொறுப்பு, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற தெற்காசிய நாடுகளுக்கும் அதிலே பொறுப்பு உண்டு. இப்படி இரட்டை கோபுர இடிப்புக்கு பிறகு ஈழ விடுதலை போராட்டம் என்பது சர்வதேச சிக்கலாக மாறிய நிலையில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை பயங்கரவாத இயக்கமாக அல் கொய்தா போன்ற இயக்கத்தோடு இணைத்துவிட்ட நிலையில் அதை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து 22 நாடுகள் ஒரே நேரத்தில் களத்தில் இறங்கின. சிங்களவர்களும் இந்திய ஆட்சியாளர்கள் மட்டுமன்று, தெற்காசிய நாடுகளான சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் மட்டுமின்றி மேற்குலக நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் இதில் தீவிரம் காட்டியதை நாம் மறந்துவிட முடியாது. இதை யாரும் மறுத்துவிட முடியாது. எனவே இன்றைக்கும் இந்த சிக்கல் சர்வதேச சிக்கலாகத்தான் இருக்கிறது. 22 நாடுகள் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ சிங்கள இனவெறி கும்பல் ஆட்சிக்கு ஆதரவு நல்கின்றன.
அதன் விளைவாகத்தான் நாங்கள் புலிகளை அழிக்கிறோம், புலிகளின் பயங்கரவாத போக்குகளை அழிக்கிறோம் என்று உலகத்திற்கு சொல்லிக்கொண்டே அப்பாவி உழைக்கும் மக்களை 1.5 லட்சம் பேரை கொன்றொழித்தார்கள். தமிழ் மக்களின் மரண ஓலங்களுக்கிடையில் அவர்கள் சிந்திய குருதி சேற்றினில் மே 18 அன்று அந்த ஒடுக்குமுறை ஓய்வுக்கு வந்தது. ராஜபக்சே மே 18 போர் ஓய்ந்தது என்று உலகத்திற்கு பிரகடனம் செய்தார். அது போர் அல்ல, ஒரு இனத்தின் மீதான ஒடுக்குமுறை. அது ஒடுக்குமுறை அல்ல, ஒரு அழித்தொழிப்பு நடவடிக்கை. ஜெனோசைடு என்றால் ஜீன் என்பதிலிருந்து ஜெனோ வருகிறது, ஹோமிசைடு என்பதிலிருந்து சைடு, ஜெனோசைடு என்ற சொல் வருகிறது. ஆகவே தமிழ் இனத்தின் பாரம்பரியத்தையே அழித்தொழிப்பது. தமிழ் குழந்தைகள் என்ன குற்றமிழைத்தார்கள், கர்ப்பிணிகள் என்ன குற்றமிழைத்தார்கள், மாற்றுத்திறனாளிகள் என்ன குற்றமிழைத்தார்கள், தமிழர்கள் என்பதற்காகவே கொல்லப்பட்டார்கள். 1950களில் இருந்த சிசு அழித்தொழிப்பு நடவடிக்கை, தமிழ் குழந்தைகளின் மீதான ஒடுக்குமுறைகள் தலைவிரித்தார்கள். அதனுடைய உச்சம்தான் முள்ளிவாய்க்காலில் அரங்கேறியது. ஆகவேதான் மே 18 இன அழிப்பு நாள் அல்லது இன கொலை நாள், சர்வதேசமே நினைவு கூற வேண்டிய ஒரு பேர் அவலத்தின் அடையாளமான நாள் என்று நாம் சுட்டிக்காட்டுகிறோம். இந்த நாளில் பலியானவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவது எவ்வளவு முக்கியமானதோ, அதை போல தமிழ் ஈழத்தின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு உலகத் தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டியது முக்கியமானது என்பதை, முதன்மையானது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் இந்த களத்தில் நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களால் அரவணைக்கு பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை புலிகள் அமைப்பில் சிறுத்தைகள் படையணி என்ற ஒன்றையே நான் வைத்திருக்கிறேன். சொல்லப்போனால் உங்கள் அமைப்பு தமிழகத்தில் நடத்துகிற போராட்டங்களின் தாக்கத்தின் அடிப்படையில் இந்த பெயரை ஒரு படையணிக்கு நான் சூட்டியிருக்கிறேன் என்று அண்ணன் பிரபாகரன் அவர்கள் 2002ஆம் ஆண்டு மானுடத்தின் தமிழ்கூடல் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு வன்னிக்கு சென்றிருந்த போது தனி சந்திப்பில் சுட்டிக்காட்டினார். அப்படி விடுதலை சிறுத்தைகளை நேசித்த அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் தனது இறுதி மூச்சு வரையில் தமிழ் ஈழமே எனது இறுதி இலக்கு என்பதில் பின்வாங்கவில்லை. எத்தனை லட்சம் தமிழர்களை கொன்றாலும் என் இனம் வெகுண்டு எழும், தமிழ் ஈழம் மீண்டு எழும் என்கிற நம்பிக்கையோடு களமாடியவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். சிங்கள இனவெறி கும்பலுக்கு இந்தியா உள்ளிட்ட ஏராளமான நாடுகள் உற்ற துணை இருந்தன. இன்றும் அவர்கள் சிங்கள இனவெறி ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த நிலையில் சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவை பெறுவது எப்படி, ஐநா பேரவை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் ஆதரவை பெறுவது எப்படி? இதற்கு ஒரே ஒரு முன் நிபந்தனை, உலகமெங்கும் சிதறி கிடக்கிற தமிழர்கள் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து களமாட வேண்டும். நமக்கிடையிலான முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி இடைவெளியை பெருக்காமல் ஒற்றுமை கூறுகளை செழுமைப்படுத்தி ஒருங்கிணைந்து களமாடக்கூடிய வழிகளை காண்போம். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். இது வந்து நமக்கு வேறு வழி இல்லை. தமிழ்நாட்டில் பெருவாரியான மக்களின் ஆதரவு பெற்ற பெரிய கட்சிகளான திமுக, அதிமுக போன்ற கட்சிகளின் ஆதரவும்
நமக்கு ஒரு முன் நிபந்தனையாக தேவைப்படுகிறது. அவர்கள்தான் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமை பெற்ற கட்சிகளாக இங்கே இருக்கிறார்கள் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. அந்த கட்சிகளோடு நமக்கு பல முரண்கள் இருக்கலாம், கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இந்த கட்சிகள் ஒருங்கிணைந்து ஈழத்தமிழர் பிரச்சனையை ஒரே திசைவழி போக்கிலே கையாளும் போதுதான் ஈழத்தமிழர்களுக்கான விடியல் வைகரை வெளிச்சம் கண்ணுக்கு படும், ஒரு வெளிச்ச கீற்று தென்படும். இந்தியாவின் நல்லாதரவை பெறாமல் இந்தியாவை ஆளுகிறவர்கள் யாராக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும், பிஜேபியாக இருந்தாலும், இந்திய அரசின் ஆதரவை பெறாமல் சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை நம்மால் பெற முடியாது. எனவே தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களையும் அனைத்து அமைப்புகளை சார்ந்தவர்களையும் அரவணைத்து செல்வதன் மூலம்தான் ஈழத்தமிழர்களுக்கு சாதகமான சூழல் அமையும். இந்தியாவின் ஆதரவை பெறுவதற்குரிய உத்திகளை கையாளுவதன் மூலம்தான் சர்வதேச சமூகத்தின் கதவுகளை நம்மால் தட்ட முடியும். சர்வதேச சமூகத்தின் பார்வையில் தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தை ஒரு மக்கள் விடுதலை போராட்டமாக அங்கீகரிக்க வலியுறுத்த முடியும். அதன் அடிப்படையில் தான் இந்த இனக்கொலைகளுக்கெல்லாம் நீதியை நாம் வென்றெடுக்க முடியும், தமிழ் ஈழத்தையும் வென்றெடுக்க முடியும். எனவே இந்த மே 18 சர்வதேச இனக்கொலை நாளில் சுடரேற்றி வீரவணக்கம் செலுத்துவது என்கிற சடங்குகளோடு நாம் கடந்து போகாமல் உலகத் தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்கான, ஒற்றுமை கூறுகளை செழுமைப்படுத்துவதற்கான முன் முயற்சிகளை மேற்கொள்வோம். குறிப்பாக ஈழத்தமிழ் சொந்தங்கள், பல்வேறு அமைப்புகளாக சிதறி கிடப்பவர்கள் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டு தமிழர்களையும் ஒருங்கிணைக்கிற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இது சர்வதேச இனக்கொலை நாளில் விடுதலை சிறுத்தைகள் ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு விடுக்கிற வேண்டுகோள் என்பதை சொல்லி, இந்த நாளில் முள்ளிவாய்க்கால் பேரவளத்தில் பலியான தமிழ் சொந்தங்கள் யாவருக்கும் தமிழீழ விடுதலை போராட்டத்தை முன்னின்று நடத்திய, உலகமே வியக்கக்கூடிய வகையில் வெற்றிகரமாக நடத்திய தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி, ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா கொஞ்சம் கேமரா நான் பின்னாடி எடுங்க. பிரவீன் எப்படிவா இப்படி பிரவீன் பிரவீன் எப்படிவா பிரவீன் பிரவீன் இன்னும் கொஞ்சம் உள்ளவா பிரவீன் இப்படி வாயா பிரவீன் வெளில வாயா பிரவீன்
உள்ள எடுத்துட்டு போங்க மைக்கு. ஓகே சார், போலாம் போலாம். மே 18 முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நினைவு கூர்ந்திடும் நாள். இந்த நாளை சர்வதேச இனக்கொலை நாளாக விடுதலை சிறுத்தைகள் நினைவு கூர்ந்து வருகிறோம். எத்தனையோ தேசிய இன விடுதலை போராட்டங்கள் இந்த பூமியில் நடந்தேறியிருக்கின்றன. அந்த போராட்டங்களை எல்லாம் அங்கீகரித்த நாடுகள் தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தை அங்கீகரிக்கவில்லை. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தையும் ஒரு வெகுமக்கள் இயக்கமாக, மக்கள் விடுதலைக்கான ஒரு பேர் இயக்கமாக அங்கீகரிக்கவில்லை. தமிழீழ விடுதலை புலிகளின் அந்த விடுதலை போராட்டத்தை பயங்கரவாத நடவடிக்கைகள் என்று முத்திரை குத்தி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை அழித்தொழிக்கிறோம் என்கிற பெயரில் ஒரு இனப்படுகொலையை அரங்கேற்றியிருக்கிறது சிங்கள இனவெறி கும்பல். அவர்களுக்கு 22 நாடுகள், இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் துணை நின்றிருக்கின்றன. அந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த இனக்கொலைக்கு காரணமான ராஜபக்சே கும்பல் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டார்கள். இன்னும் அவர்கள் பன்னாட்டு புலன் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை. சர்வதேச குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படவில்லை. விசாரிக்க பெற்று அவர்களை இன்னும் சந்திக்கவில்லை. இந்த வேதனை ஒருபுறம் இருந்தாலும் தமிழர்களின் தாயகமான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் நாள்தோறும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த மண்ணை தமிழர்களின் தாயகமாக ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. சிங்களவர்களும் கலந்து வாழ்கிற பகுதியாகவே மாற்றியே தீருவோம். சிங்களவர்களின் வழிபாட்டு தலங்களை கட்டமைத்தே தீருவோம். சிங்கள மொழியை தமிழர்களிடையே கலக்கச் செய்வோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சிங்கள இனவெறி கும்பல் ஆட்சியினர் செயல்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவை பெறுவதும் அதன் மூலம் அங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிற சிங்கள குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவதும் இறுதி இலக்காக தமிழீழத்தை வென்றெடுப்பதும் தமிழ் மக்களின் முன்னால் கிடக்கிற ஒரு சவால் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. அதற்கு உடனடி தேவை உலகத் தமிழர்களை ஒருங்கிணைப்பதுதான். உலகத் தமிழர்களிடையே இருக்கிற முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி இடைவெளியை ஏற்படுத்தாமல் ஒற்றுமை கூறுகளை செழுமைப்படுத்தி ஒருங்கிணைந்து களமாடுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள இந்த சர்வதேச இனக்கொலை நாளில் உறுதியேற்போம். இதுவே உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோளாகும். முதலில் தமிழ் சமூகங்கள் தங்களுக்கு இடையிலான விமர்சனங்களை கைவிட வேண்டும். ஈழத்தமிழர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டு தமிழர்களாக இருந்தாலும் ஈழத் தமிழர்களின் நலன்களை மட்டுமே முன்னிறுத்தி கைகோர்க்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது. ஆகவே ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, எதிர்கட்சிகள் என அனைத்து தமிழ்நாட்டு கட்சிகள், அரசியல் சார்பற்ற அமைப்புகள் இந்த களத்தில் இத்தகைய ஒருங்கிணைவை முன்னெடுக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாஜக அரசின் எதேச்சதிகார போக்கு இதிலிருந்து வெளிப்படுகிறது. அமைச்சர்களுக்கு அல்லது அரசின் தலைமைக்கு தெரியப்படுத்தாமல் அதிகாரிகளை மட்டுமே வைத்து ஆலோசனை கூட்டம் நடத்துவது என்றால் மாநிலங்களில் நடக்கிற அரசுகள் அவர்களின் கிளை அரசுகள் என்பதை போன்ற எண்ணத்தில் இருமாற்றில் செய்வதாகத்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதுதான் அவர்களின் நோக்கமாகவும் இருக்கிறது.
எல்லா மாநிலங்களிலும் பாஜகவின் கிளை அரசுகளே உருவாக வேண்டும். ஒரே கட்சி இந்தியா முழுவதும் மையத்திலும் மாநிலங்களிலும் அமைய வேண்டும் என்ற கனவுகளோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பிஜேபி அல்லாத பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களிலும் கூட அதே அணுகுமுறையை கையாண்டு வருகிறார்கள். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதனால் தமிழ்நாடு அரசு அந்த ஆலோசனை கூட்டத்திலேயே பங்கேற்காமல் புறக்கணித்தது வரவேற்கத்தக்கது, பாராட்டுதலுக்குரியது. எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் டெசோ போன்ற அமைப்புகளை உருவாக்கி அனைத்துலக நாடுகளின் தூதுவர்களை எல்லாம் சந்தித்த போது நாங்கள் உடன் இருந்திருக்கிறோம். தொடர்ந்து அந்த பிரச்சனையை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்ததில், அதை அடைகாத்ததில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அதன் தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கும் பெரும் பங்கு உண்டு. இதை காலப்போக்கில் உண்மையான தமிழ் தேசிய சக்திகள் புரிந்து கொள்வார்கள். மத்திய அரசு, மோடி அரசு முழுமையாக இதிலே தோல்வியடைந்திருக்கிறது. உலக நாடுகளை நம்மை பார்த்து கேலி செய்யக்கூடிய வகையில் மோடி அரசின் செயல்பாடுகள் பலவீனமாக இருக்கின்றன. வெட்கப்படக்கூடிய அளவுக்கு உயிர் பலிகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, வலியை பகிர்ந்து கொள்வதற்காக இதை சுட்டிக்காட்டுகிறோம். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு ஆக்சிஜன் பற்றாக்குறையை சரி செய்வதற்கும் ரெம்டெசிவிர் போன்ற உயிர்காக்கும் மருந்துகளை தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு வழங்கச் செய்வதிலும் தீவிரம் காட்டி வருகிறார். புதிய முடிவுகளை எடுத்து வருகிறார். அதற்கு மக்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். இந்த ஊரடங்குக்கும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். நேற்று இந்த அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த தர்ணாவை நடத்தி என்னையும் கைது செய்யலன்னு சொல்றாரு. அப்போ வந்து எந்த மாதிரியான மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு தொடர்ச்சியான இடையூறுகளை பாஜகவினர் தந்து வருகிறார்கள். எத்தனை இடையூறுகளை தந்தாலும் அவர் பாஜகவின் சதி முயற்சிகளை முறியடித்து வெற்றி பெற்றுதான் வருகிறார். இந்த நடவடிக்கைகளிலும் மம்தா பானர்ஜி வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பாஜகவினர் இத்தகைய அற்ப அரசியல் போக்கை கைவிட வேண்டும். சார், பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துட்டே இருக்கு. அதே சமயம் சுற்றி ஊழியர்களுக்கு ஒரு எண்ணெய் விலை வேண்டாம். அதே நேரத்தில் எண்ணெய் இன்னும் விலை வேண்டாம். இந்த நெருக்கடியான நேரத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது. உயிர்காக்கும் மருந்துகளுக்கும் மருத்துவ உபகரணங்களுக்கும் ஜிஎஸ்டி வரி விதிப்பை முற்றாக ரத்து செய்ய வேண்டும். பெட்ரோல், டீசல் ஆகியவற்றின் விலையை கொரோனா நெருக்கடி மாறுகிற வரையில் ஒரே நிரந்தரமான விலையை, நிலையான விலையை நிர்ணயிப்பதற்கு மோடி அரசு முன்வர வேண்டும். தமிழ் தேசிய அரசியலை பேசின நாம் தமிழர் கட்சி வந்து 3வது இடத்தை தேர்தல் ஆணையத்தில் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன்.